ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான 2வது சந்திர கிரகணம் பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. உங்களுடைய கேள்விக்கு தூங்கலாமா, சாப்பிட்லாமா, வெளியில் போகலாமா, அண்ட் காய்கறி எதுவும் கட் பண்ணக்கூடாதா, இந்த டைமில் நான் லாங் ட்ராவல் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. இதுக்கான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கும். நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் முழுக்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமன்ஸ், குறிப்பாக உங்களோட ப்ரெக்னன்சியில் கடைசி டெலிவரி ஆகிறப்ப என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நார்மல் டெலிவரிக்குன்னா டிப்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது ரெகுலர் அப்டேட்டடாக வருது. சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடத்திற்கான 2வது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் நடக்குது. அதாவது நாளைக்கு தான் நடக்க இருக்குது. நாளைக்கு இந்நேரம்னா உங்களுக்கு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது முடிஞ்சே போயிருக்கும். சந்திர கிரகணம் இந்த வருஷத்தில் நம்மளுக்கு பகல் நேரத்தில் வரதுனால இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. வேறு மற்ற நாடுகளில் ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா இது மாதிரியான நாடுகளில் தான் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக நம்மளுக்கு பகல் நேரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது. இரவு நேரமாக எந்தெந்த நாடுகளில் இருக்கோ அந்த நாடுகளில் எல்லாத்துலேயுமே இந்த கிரகணம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த கிரகணம் நாளைக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு முடிவடையுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் 6:53க்கு ஸ்டார்ட் ஆகுது. மதியம் 12:31க்கு முடியுது. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் வரைக்கும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது நீடிக்கக்கூடியதாக இருக்கும். கிரகணத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 9:45க்குள்ளே இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட இந்த கிரகணம் அப்படிங்கிறது 5.5 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கிறதுனால இந்த 5.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் போகாமல், தூங்காமல், சாப்பிடாமல் அந்த மாதிரினா இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் தண்ணி குடிக்கலாமான்னு கூட கேட்குறீங்க. நார்மலாக ரொட்டீனாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். கிரகணம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தெரிகிறது கிடையாது. கிரகணம் தப்ப அதிகப்படியான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் கிரகணத்தப்ப வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நார்மலாக 36 டிகிரி செல்சியஸ் நம்மளுடைய ஊரில் வந்து வெப்பநிலை இருக்குன்னா கிரகணத்தப்போ உங்களுக்கு 37லேருந்து 38, 39 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி அதோடைய அளவு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயங்களில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போனாங்கன்னா ஸ்கின் டிசீசஸ் இல்லைன்னா வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி சில உடல் உபாதைகள் வரும் அப்படின்ற காரணத்துக்காக தான் கிரகணத்தப்போ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிரகணத்தப்போ சாப்பிட்லாம், தூங்கலாம், ரெகுலராக நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். காய்கறி கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நான் சமைச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், செக்கப் போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி தாராளமாக போகலாம். இல்லை நான் வந்து கட்டாயம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் எனக்கு போகலான்னு தோணுது, அந்த மாதிரி கேட்டகரிஸ் நீங்கள் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கிறது, அதாவது நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கட்டாயம் போகணுன்ற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். இல்லை டெம்பரவரியாக சும்மா தான் நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே கூட நீங்கள் போய்க்கலாம். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா, தண்ணியில் மஞ்சள், வேப்பிலை இதெல்லாம் போட்டு குளிக்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படின்னா கிடையாது. அது வந்து ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீடுகளில் பாரம்பரியமாக அதை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட வீடுகளில் நீங்கள் செய்யலாம். அது வந்து உங்களுடைய அது கண்டிப்பாக செய்யணும், அப்போ தான் குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். குழந்தைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. கிரகணம் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அறிவியல் பூர்வமாக கிரகணம் உங்கள் குழந்தையை பாதிக்கணும் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. அதனால இதை பற்றி கவலைப்பட வேணாம். இது பகலில் நடக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கிரகணம் நடக்குது, இந்தியாவில் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எப்போவும் என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரொட்டீன் ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெவி ஃபுட் மட்டும் எடுக்க வேணாம். டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. நார்மலாகவே இது ப்ரெக்னன்சியில் இதுதான் உண்மை. மைதா மாவு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உணவு, ஆயில் ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் வந்து நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் உடல் உபாதை வர்றதுக்கு நம்மளே ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதுதான் கிரகணம் பற்றின ஒரு சில அப்டேட் அப்படிங்கிறது. இதில் இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அகைன் உங்களுக்கு வீடியோ மூலியமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லாத்துல ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. ரெகுலர் ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா உமன்ஸ்க்குமே எல்லா டீட்டெயில் வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.